உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியருமான நா. முத்துக்குமார் அவர்களுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தில் நிறைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. அந்த கவிதைகளை பத்தி நம்ம நிறைய ஆர்வத்தோட பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல இருக்கக்கூடிய இயல்பான தகவல்களை எல்லாம் உங்களுக்கு நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது அந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்துல ஒரு கவிதை இருந்தது. அதுவும் ஒரு கவிதை தான். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு கவிதை அப்படின்னா, ஒரு வாக்கு மூலத்தை எப்படி கவிதையாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாணியில நா. முத்துக்குமார் ஐயா அவர்கள் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இது கவிதையா எழுதுனது அப்படின்றது கிடையாது. இது இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி அவரு தன்னை வெளிப்படுத்தி இருப்பாரு. நம்ம வாழ்க்கையில நான் நல்லவன் அப்படின்னு சொல்றவங்கள ப்ரூவ் பண்ண சொல்லுவோம் இல்லையா? நான் இந்த தவறு செய்யல, இந்த இடத்துல நீ செஞ்சதுனால நீ கெட்டவன்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு கருத்து வரும்போது, இல்ல நான் செய்யல, நான் நல்லவன் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ நல்லவன் சொல்றியே, அந்த நல்லவன் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன ப்ரூவ் பண்ண போற, நீ எப்படி ப்ரூவ் பண்ணி காட்ட போற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்படித்தான் இந்த கவிதையும் இடம்பெற்றிருக்கு. பெரும்பாலும் நல்லவன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் கேட்டிருப்போம். நான் நல்லவன் இல்ல அப்படிங்கிறதுக்கு யாராச்சும் ப்ரூஃப் கேட்காமலேயே ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அதுவும் இலக்கியத்தில் ஊறி திளைத்த ஒரு நபரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் இவருடைய நிறைய புத்தகங்கள்ல அந்த முதல் பக்கத்துல இடம்பெற்றிருக்கும். முக்கியமா அந்த கவிதை தொகுப்பை பார்த்தோம் அப்படின்னா அதுல எல்லாமே இந்த ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். அந்த பதிப்பகத்தாருமே அத ரொம்ப ஆர்வமாக போட்டிருப்பாங்க. வாசிக்கிறேன், கேளுங்க. நான் ஏன் நல்லவன் இல்லை என்பதற்கான 3 குறிப்புகள். நான் நல்லவன் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கே ஒரு குறிப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா நான் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு 3 விஷயங்களை ஒரு நபரால் எப்படி சொல்ல முடியும், அதுவும் இலக்கியவாதி எப்படி சொல்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 1, நான் கவிதை எழுதுகிறேன். நான் நல்லவன் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் காரணம் என்ன, முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, நான் கவிதை எழுதுகிறேன். 2, அதை கிழிக்காமல் இருக்கிறேன். 3, உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன். ஒரு எப்படி பாத்தீங்களா, ஒரு இலக்கியவாதி நான் தான் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு 3 குறிப்புகளை வைக்கிறார். 1, தான் கவிதை எழுதுகிறார். இன்னொன்று, தான் அதை கிழிக்காமல் இருக்கிறார். 3வது என்ன அப்படின்னா, அதை நம்ம கிட்ட படிக்க கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதை விட ஒரு இலக்கியவாதிக்கு என்ன ஒரு ஒரு இதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட், என்னுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் இதுதான். என்னுடைய எழுத்தை ரசிக்கக்கூடிய, கொண்டாடக்கூடிய அந்த வாசகர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் என்னவாக இருந்திட முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் தான் சொல்லலாம். இவருடைய அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை படித்துவிட்டு கவிதை எழுத ஆரம்பித்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்ல நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இவரை என்னுடைய கவிதைக்கு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டதுல நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இவருடைய புத்தகத்தை நான் எடுத்து பேசுவேன் அப்படிங்கிறது தெரியாத ஒரு ஒரு வினா. அந்த வினாவிற்கு இன்றைக்கு நிறைய காணொளிகள், இவருடைய புத்தகத்தை நான் பேசி உங்களுக்கு அந்த கருத்துக்களையும் கவிதைகளையும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் என்னுடைய அனுபவங்களையும் கலந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆனந்தமும் என்ன இன்னும் நிறைய புத்தகங்களை வாசிக்க தூண்டும். அந்த புத்தகங்களை பற்றியும் உங்ககிட்ட பேசணும், கலந்துக்கணும், கலந்துரையாடணும், விவாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு பணியில நான் ஈடுபட போறேன். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த கவிதையில இந்த பட்டாம்பூச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம், பேசுவோம், ரசிப்போம், பழகுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி. வாழ்க தமிழ்.